எலான் மஸ்க் அவருடைய அந்த டெலிபதி அப்படின்ற அறிவிப்பு ஒரு பெரிய அளவில் பேசப்படுது. என்ன டெக்னாலஜியில் அது செயல்படுது? என்ன விதமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக அது பார்க்கப்படுது? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த டெக்னாலஜியை வந்து ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா அனிமல்ஸ், அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு பிக்லேருந்து தென் லேட்டரான் வந்து ஒரு மங்கியில், அதாவது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மங்கிக்கு வந்து ஒரு வீடியோ கேம், அதாவது மூளையிலேருந்து அதோட தாட்ஸ் மூலமாகவே அது கேம் விளையாடுற மாதிரி வந்து ட்ரையல் பண்ணாங்க. தென் இது சக்ஸஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் லெவலாக வந்து ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களுக்கு இந்த ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு சின்ன ஒரு காயின் சைஸில் ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரோட வந்து சிப்பை வந்து இந்த மூளைக்கு அடியில் இந்த ஸ்கல்லுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்கல் அந்த வந்து எலக்ட்ரோட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 த்ரெட்ஸ், அதாவது நம்ம எப்படின்னா அந்த த்ரெட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம ஹேர் இருக்கு இல்லைங்க, ஹேரில் 20ல் ஒரு பங்கு ரொம்ப மெல்லீஸாக ஒரு ரொபோட் மூலமாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம பிரெயின் எந்த இடத்துல, அதாவது எந்த வியாதிக்கு நம்ம இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த இடத்துல வச்சோம்னாக்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அந்த பிரெயின் நியூரான்ஸ் கூட வந்து இதை வந்து டைப் பண்ணிவிடுவோம். அது இம்ப்ளான்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னாக்கா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நம்ம திங்க் பண்ணும்போது அந்த தாட்ஸை வந்து இது கேப்சர் பண்ணி அது என்ன பண்ணுன்னாக்கா வெளியே கம்ப்யூட்டருக்கு வந்து இது வந்து செலுத்தும். அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த திங்கிங்கை, அந்த தாட் ப்ராசஸை இட் டேக்ஸ் ஆஸ் எ கம்ப்யூட்டருக்கு இது பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும், அந்த கம்ப்யூட்டர் வந்து அதை கமாண்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம பாடிக்கு வந்து மறுபடியும் வந்து செயல்படுத்தும். அதாவது நம்ம கை கால் அசைக்க முடியும்னாக்கா அந்த நேரத்தில் வந்து இது கம்ப்யூட்டர் மூலமாக செயல்படுத்தி ஒரு நம்ம கை கால்லையோ ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ பேரலைஸ் ஆனவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியோ இல்லை செயற்கையாக ஒரு வந்து ப்ராஸ்தட்டிக்னு சொல்லுவோம், அதாவது செயற்கை கையோ செயற்கை காலோ அதன் மூலமாக நம்ம மூவ் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த கண்டுபிடிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படுவது? மெயினாக ஒரு பேரலைசிஸ் ஆனவங்களுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது வந்து அவங்களுக்கு கழுத்துக்கு மேலேயோ இல்லை இடுப்புக்கு மேலேயோ அவங்களுக்கு வந்து செயல்பாடு நல்லாயிருக்கும், எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதுக்கு கீழே அசைவில்லாமல் போயிருக்கோம், அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கையோ காலோ அசைக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த சிப்பை வந்து மூளையில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அந்த செல்ஸ், அதோட அவங்க தாட் ப்ராசஸை வந்து என்ன நினைக்கிறாங்கன்றதை எடுத்து அதை வந்து கம்ப்யூட்டர் மூலமாக செலுத்தி இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது எப்படி எவால்வ் ஆகும், யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா இது பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை கால் நடுக்கம் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. இதில் எப்படின்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னாக்கா நம்ம மூளையில் என்ன திங்க் பண்ணுது, அதாவது நம்ம மூளையில் வந்து இட் வில் லேர்ன், த மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்லோவாக என்ன ஆகுதுன்னா எவால்வ் ஆகி நம்ம மூளையில் இதுக்கு இவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும், இவ்வளோ இருக்கும்போது நடுக்கம் நிறைய இருக்குது, இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது இப்படி நல்லாயிருக்கும், இந்த தாட் ப்ராசஸில் அந்த மெஷின் வில் லேர்ன். அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் க்ளோஸ்ட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ளோஸ் லூப் மூலமாக அடுத்த லெவலில் அந்த மெஷினே லேர்ன் பண்ணி, அதாவது நம்ம மெஷினே நமக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த லெவலில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். அதை தவிர ஃபிட்ஸ் வருது அப்படின்னாக்கா ஃபிட்ஸ் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஃபிட்ஸ் வர்றது தடுக்கிறதுக்கான முன்னாடியே நமக்கு வந்து ஒரு சிக்னல்ஸ் கிடைக்கும், அந்த சிக்னல்ஸை வச்சே எடுத்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். ஆர் ஃபிட்ஸ் வந்தாலும் அது எவால்வ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதை தவிர அமையோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்ளரோசிஸ் சொல்லுவோம். இன்னொரு பேர் கேட்டோம்னாக்கா மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா கை தூக்க முடியாமல் இருக்கலாம், வந்து நம்ம வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கோம், அதே மாதிரி கை கால் பழன்றி போயிருக்கோம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கனாலும் இந்த கம்ப்யூட்டர் மூலமாக அவங்க கை தூக்க முடியலனாலும் அவங்களுக்கான வந்து அந்த சிக்னல்ஸ் போவதன் மூலமாக அது வந்து உயிர்ப்பித்து வரக்கூடிய அளவுக்கு, அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு வர முடியலனா கூட ஓரளவுக்கான அவங்களோட பணியை செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு உதவியாக இருந்தாவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறது இல்லை டிவி பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு டே டு டே ஒர்க்கை வந்து ஓரளவுக்கு சுலபமாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்வை இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் மாதிரி ஒரு ஓரளவுக்கு அது கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தே ஆர் ட்ரைங் இட். டே டு டே லைஃப்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். உலக அளங்கிற இந்த நியூராலஜிஸ்ட் அவங்க கவுன்சிலில் எப்படி பார்க்குறாங்க சார் இந்த ஒரு பெரிய புதிய கண்டுபிடிப்பை? ஸ்ட்ரோக் வந்து படுத்தபடியாக இருக்காங்க, அவங்கள வந்து நியூரோலிங்கை வச்சுட்டு எப்படி நாம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாள் ஃபுல்லாக லைக் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஞாபகம் மறதியிலேருந்து கை கால் அசைவுலேருந்து அவங்க நடக்கிறது ஓடுறது வெதர் அடுத்த ஸ்டெப்பில் இந்த நோய் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுலேருந்து ஒரு சூப்பர் ஹியூமன் அளவுக்கு கொண்டு போக முடியுமான்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நார்மலாக கொண்டு வந்தாவே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதை தவிர
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா யூரின் ப்ராப்ளமோ மோஷன் ப்ராப்ளமோ அதெல்லாமே வந்து நிறைய பேர்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரிஸ் இருக்கும். அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கனாக்கா தே வில் ஹாவ் எ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவ்வளோ அருமையாக நார்மலாக இருக்க முடியும். அவங்க நார்மலாக இருப்பாங்க நம்மள மாதிரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.